காற்றழுத்த தாழ்வு நிலையை அளவிடும் முறை மற்றும் புயல் உருவாவது எப்படி என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் ஹேமா. மழை அளவை குறித்து சொல்லும் பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதை பார்த்திருப்போம். ஒரு சில இடங்களில் மழை பெய்யும், ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுறாங்க. எதன் அடிப்படையில இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். மழை அளவை நிர்ணயம் செய்யும் முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் அப்படின்னா 24% இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது, ஓரிரு இடங்களில் மழை அப்படின்னும் 49% இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அநேக இடங்களில் அப்படின்னு பார்த்தோம்னா 75%, அதாவது ஒரு இடத்துல 75%க்கும் அதிகமான இடங்கள்ல மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா அநேக இடங்களில் மழை பெய்திருக்கிறது அல்லது அநேக இடங்களில் மழை பெய்யுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான இடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 75%க்கும் மேலான பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளிவரும். மழை அளவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 விதமான அளவுகள் இருக்கு. கனமழை, அதாவது 6.5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது அப்படின்னா அதை கனமழை அப்படின்னு சொல்லுவாங்க. 12.5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெஞ்சது அப்படின்னா மிக கனமழை அப்படின்னு சொல்லுவாங்க. 25 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தது அல்லது அதற்கு மேல் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னா அதே கனமழை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா காற்றழுத்தம் அளவிடும் முறைகள், அதாவது காற்றின் வேகத்தை எப்படி அளவிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றினுடைய வேகம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறது. அதுவே அதற்கு அதிகபட்சமாக செல்லும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறது. 51 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுது அப்படின்னா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது 62 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவது அப்படின்னு பார்த்தா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. புயல் சின்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 62 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் காற்று வீசும் பொழுது புயல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலோட தென்மேற்கே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று இப்ப புயலா மாறி இருக்கு. அந்த புயலுக்கு நாடா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த புயல் வர இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை கரையை கடக்கும் என்பதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.